ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே கிச்சனில் தான் இருக்காங்க. பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாருமா சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அரசி இருந்துட்டு மயில்கிட்ட, ஏன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறப்போ படத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு டைம் போயிருக்கேன், அப்போது 2010, அப்போது நான் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மீனா அதை கணக்கு போட்டு பார்க்குறப்போ, அப்போது உங்களுக்கு 30 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே அந்த மயில் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ, அது இல்லை, 30 வயசெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டேட்டு எல்லாமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அவங்க படித்தது எல்லாமே இதை எல்லாத்தையுமே நம்ம சரவணன் வந்து கவனிக்கிறாங்க. என்ன இவ படித்ததை சொல்கிறதுக்கு இவ்வளோ திக்கி தடுமாறுறா, அது மட்டும் இல்லாமல் வயசில் கூட இவ நம்மளை விட அதிகமாக இருப்பாளோ, வயசை சொல்கிறதுக்கு கூட இவளுக்கு தெளிவாக தெரியல, அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி, இவளோட ஆதார் கார்டை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மயிலுக்கு இப்போது எத்தனை வயசு ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக சாரீ சுடிதார்னு சொல்லிட்டு அழகழகாக போட்டு ரெடி ஆகிடுறாங்க. நம்ம மயிலுமே கழுத்து நிறைய தங்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதி தங்கம் பாதி கவரிங். அதில் கண்டிப்பாக இந்த விஷயமே யாருக்குமே தெரியாது, நம்ம ராஜி மீனா தவிர. இந்த விஷயமும் நம்ம சரவணனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா பயங்கர பிரச்சனையே நடக்கும். இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட, ஏன் மயில், உன்னுடைய ஆதார் கார்டு இப்போ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், இப்போது எனக்கு அந்த ஆதார் கார்டை எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எம்புட்டு வேலை இருக்குது, இப்போது அது எதுக்கு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நம்ம மயில் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன இவங்க எதுக்காக ஆதார் கார்டு கேட்பாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தான் ஞாபகம் வருது, ஒரு வேளை நம்ம வயசு எம்புட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக கேட்பாங்களோ, இவங்கக்கிட்ட மட்டும் நம்ம ஆதார் கார்டை கொடுத்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு, இவ தெளிவாக இருக்கா, இவக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஆதார் கார்டை கொடுக்க மாட்டா, நம்ம எப்படியாவது இவளுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, கடையில் மயிலோட அப்பா மட்டும் தான்டா இருக்காரு, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கடைக்கு போயிடுறா, மயிலுமே இன்றைக்கி வர முடியாது, ஏன்னா வீட்டில் அவளுக்குமே எக்கச்சக்கமான வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, டே மாப்பிள்ளை இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமா கடைக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம சரவணனுக்கு மயில் சொன்ன வயசு, அந்த வயசோட அவங்களுக்கு எவ்வளோ வயசாகும் அப்படின்றத தான் நம்ம சரவணன் வந்து யோசிச்சுட்டே வராங்க. கடைக்கு வந்ததுமே இங்கே அவங்க அப்பா, அதாவது மயிலோட அப்பா கல்லாவில் உட்காண்ட்ருக்காங்க. காலையிலே வந்து கல்லாவில் வந்துட்டு உக்காண்ட்ருக்கிறத பாரு, ஒரு வேலையை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நம்ம சரவணன். சரி, இவர்கிட்ட ஒரு வேளை மயிலோட ஆதார் கார்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணன் வந்து நம்ம மாணிக்கத்துக்கிட்ட, மாமா, மயிலோட ஆதார் கார்டு உங்ககிட்ட இருந்தால் கொடுங்களேன், மயிலுக்கு நான் சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஆதார் கார்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எங்கள் முட்டாள் மாணிக்கம் நம்பிடுறாங்க. ஆதார் கார்டை வச்சு என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியும்னு கூட கேட்காம டைரெக்டாக எடுத்து அந்த ஆதார் கார்டை கொடுத்துட்றாங்க. இந்தாங்க மாப்பிள்ளை, இது மயிலோட ஆதார் கார்டு தான், அவளது என்கிட்ட தான் இருக்குது, அவகிட்ட கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, கண்டிப்பாக அது உங்ககிட்ட தான் இருக்கும், ஏன்னா ஃப்ராட் வேலை பார்க்குறீங்களே, அதனால் அவகிட்ட கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால தான் உங்ககிட்டே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறவும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இப்போது ஒரு டெலிவரி வருது, அந்த டெலிவரி முடிச்சுட்டு வரத்துக்காக நம்ம சரவணனுமே கிளம்பிடுறாங்க. பக்கத்தில் கோவில் இருக்குது, கோவிலுக்கு போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அந்த ஆதார் கார்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை பார்க்குறாங்க. அதில் நம்ம மயிலுக்கு 30 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 30 வயசா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தன்னை விட மயில் ரொம்ப பெரியவளா அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மயில்கிட்ட இன்னும் என்னெல்லாம் மர்மம் இருக்குது, எதுக்காக இவ நிறைய பொய் சொல்லியிருக்கா, ஐயோ கடவுளே, நம்ம வாழ்க்கையை இவ ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த விஷயத்த இனிமேலும் நம்ம மூடி மறைக்க கூடவே கூடாது. கண்டிப்பாக மயில் பற்றின எல்லா விஷயத்தையுமே வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிடணும். அவள் இது மட்டுமா சொல்லியிருக்காளா, இல்லை இன்னும் நிறைய பொய் சொல்லியிருக்காளான்னு கூட நமக்கு தெரியல. கண்டிப்பாக நிறைய பொய் சொல்லியிருப்பா. நம்ம குடும்பத்தை இப்போ வரைக்குமே அவள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, அவளோட அப்பனும் கடைக்கு வந்து
மொத்த காசையுமே திருடிட்டு போய்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் பழனி மாமா மேலே எல்லா பழியுமே விழுது. இனிமே இந்த மயிலோட அப்பாவும் கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ வரவே கூடாது, வீட்டில் இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு நம்ம துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவமாக இந்த விஷயத்த வீட்டில், அதாவது நம்ம கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் சொல்கிறதுக்காக ரொம்பவே வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்துக்கு கால் பண்ணி, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம், காலையில் தானே உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு, சரியா மறந்துட்டேன், நமக்கு அதாவது வீட்டில் எந்த செலவுமே இல்லை, தீபாவளி நாள் அதுமா சமைக்க கூட இல்லையா, நீ போன மாதம் எடுத்துகிட்டு வந்த மல்லிகை பொருள் எல்லாமே போன மாதமே காலி ஆயிடுச்சு, இப்போது மளிகை செலவும் எதுவும் இல்லை, தீபாவளிக்கு ஒரு பட்டாசு ஒரு மத்தாப்பு வாங்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட காசு இல்லை, ஏதாவது காசு ரெடி பண்ண முடியுமாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி பாக்கியம் நீ கவலைப்படாத, நான் உனக்கு 5000 ரூபாயை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியம் வாயை பொழக்கிறாங்க. யோ என்னையா சொல்கிற, 5000 ரூபா உனக்கு யாரையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பாக்கியம், உனக்காக 5000 ரூபா கூட நான் எடுத்துகிட்டு வர மாட்டேனா, 5000 ரூபா இன்றைக்கி நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன், நீ நான் சுடர் 3 பேருமா சேர்ந்து கடைக்கு போயிட்டு நமக்கு ட்ரெஸ் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் பட்டாசு வாங்கிப்போம், ஸ்வீட்டுன்னு எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே அந்த 5000த்தில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா சீக்கிரமாக வாயா, நீ வரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ வந்ததுக்கப்புறம் தான் கடைக்கு போயிட்டு ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு சாப்பாடு கூட நம்ம இன்றைக்கி வெளியவே சாப்பிட்டுக்கலாம்யா, ஏன்னா வீட்டில் எந்த பொருளுமே இல்லை சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியம் நான் கண்டிப்பாக 5000 ரூபா எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோனையுமே வச்சிடுறாங்க. மாணிக்கம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஒத்த ரூபா கூட நம்மக்கிட்ட இல்லை, இந்த கடையை நம்பி தான் 5000 ரூபா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்டுமே சொல்லியாச்சு. சரி எப்படியும் இன்றைக்கி பாண்டியம்மா சம்மந்தி இந்த கடைக்கு வரமாட்டாங்க, ஏன்னா இன்றைக்கி தீபாவளி, கண்டிப்பாக வீட்டில் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், கல்லாவில் பணத்தை எடுத்தாலுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி நமக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனை வச்சு ஏதாவது பண்ணணும், அவனை வச்சு மட்டும் எதுவும் பண்ண முடியாது, கடையில் உள்ள ஒரு சில பொருளை எல்லாமே நம்ம ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு போயிடணும், அதை சேல் பண்ணிவிட்டு அதில் வர காசு மூலமாக சுடருக்கும் பாக்கியத்துக்கும் நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்துடணும், பட்டாசும் வாங்கியே ஆகணும் இன்றைக்கி, இதுதான் கரெக்டாக இருக்கும், கல்லாவில் இருக்கிற பணத்தை எடுத்தால் தானே கண்டுபிடிக்கிறாங்க, கடையில் உள்ள பொருளை எடுத்தால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மாணிக்கம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம், இனிமே யாரும் இங்கே வரமாட்டாங்க, பழனியும் சரவணனும் டெலிவரிக்காக போயிருக்காங்க ஆளுக்கு ஒரு சைடாக, கடையில் நம்ம மட்டும்தானே இருக்கோம், யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பருப்பு உளுந்த பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருளை எல்லாத்தையுமே மூட்டை கட்டுறாங்க நம்ம மாணிக்கம். இந்த டைமில் கரெக்டாக நம்ம பாண்டியன் வந்தால் செம்மையாக மாட்டுவாங்க, ஆனால் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக வேலை வெளியே, அதனால் கடைக்குமே வர முடியல அவங்களால. இப்போது மாணிக்கம் ரொம்பவே சந்தோஷமாக எதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சாரோ, அதாவது சந்தேகம் வராத அளவுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பருப்பில் ஒரு 2 கிலோவும் மற்ற வகை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மூட்டையெல்லாம் கட்டியாச்சு. இப்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் முத்துவேலு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்கவும், சொல்லுடா மாணிக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க, இல்லைடா உனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுடா மாணிக்கம் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், ஏன்னா இது சரக்குக்கு காசு இல்லை அப்படின்னா எப்பயாவது நீ தானே எனக்கு கொடுத்து உதவி இருக்கு, அப்போல்லாம் அந்த நன்றி கடனால எனக்கு இப்போது கூட இருக்குடா, சொல்லுடா உனக்கு என்னடா உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு முத்துவேல் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, நீ நான் வேலை பார்க்குறல கடை, அதான் என் பாண்டியம் சம்மந்தி இருக்கார்ல அவர் கடையில் தானே நான் வேலை பார்க்குறேன், நீ அவர் கடைக்கு வந்துடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த முத்துவுமே வராங்க. இப்போ வந்ததுமே சொல்லுடா மாணிக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு முத்து, நீ கடைக்கு பின்னாடி போய் நில்லு, நான் இந்த மூட்டையை கொண்டு வரேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் இருந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதாவது மாணிக்கத்தோட ஃப்ரெண்டுமே போய் கடை பின்னாடி நிற்கிறாங்க. இப்போது நம்ம மாணிக்கம் இருந்துட்டு மூட்டை கட்டி வச்ச அந்த பொருள் எல்லாமே மல்லிகை பொருள் எல்லாமே தூக்கிக்கிட்டு இப்போது கடைக்கு பின்னாடி போகிறாங்க. அந்த மூட்டையை கீழே வைக்கிறாங்க. என்னடா மாணிக்கம் இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குது, என்னடா இருக்குது உள்ளே அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு என்ன இருக்கும், மல்லிகை பொருள் தான் இருக்குது,
இந்த மளிகை பொருளெல்லாம் எப்படியாவது நீ எனக்கு விற்று பணமாக கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா மாணிக்கம், நீயே இந்த மளிகை கடையில் தானே உட்காந்துருக்க, நீயே சேல் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லவும், அந்த கடையில் சேல் பண்ணால் எனக்கெல்லாம் காசு வராது, மாதத்தில் ஒரு டைம் சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க, பொருள் சேல் பண்ண டெய்லியும் எல்லா காசும் என்கிட்டலாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்கடா, நீ இந்த பொருளை எல்லாத்தையுமே விற்றுட்டு எம்பிட்டு வருதுன்னு பாரு, அதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணு, உனக்கும் நான் கொஞ்சம் நஞ்சம் பணம் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்டுமே கையில் ₹1 இல்லை, ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், சரிடா நான் இதை விற்றுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு கிரேடு மாதிரி வச்சு அதில் பொருளெல்லாம் அடுக்கி ஊர் வாக்கில் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு ஒரு வழியாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. பாதி பொருளுமே விற்றாச்சு. இங்கே மாணிக்கம் கடையில் உட்காந்துட்டு ஹாயாக உட்காந்து இருக்காங்க. இப்போது கல்லாவுலுமே ஏதாவது பணம் எடுக்கலாமா, வேண்டாம் இன்றைக்கே பொருள் நிறைய எடுத்துட்டோம், அது மூலமாகவே நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எம்பிட்டு விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு சரவணன் வீட்டுக்கு பயங்கர கோவமாக போகிறாங்க, பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. மயிலை பார்க்க அப்படியே மயிலை கொன்று போட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் இருக்குது. இப்போது அம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக நம்ம சரவணன் கோமதி கூப்பிட்றாங்க. டேய் சரவணா வாடா, என்ன கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. என்னடா உன் முகமே சரியில்லை, ரொம்ப கோவமாக இருக்க, என்னடா ஆச்சு, கடையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சொல்லேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே நிற்கிறாங்க. நம்ம மயிலுமே என்ன இவங்க இம்புட்டு கோவமாக இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிதன்னு முழிக்கிறாங்க. நம்ம மயில் பற்றின விஷயம் தான் தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் நம்ம மயிலுக்கு தெரியல. தெரிஞ்சால் உண்மையாகவே பயங்கரமாக அழுந்து புலம்பி தள்ளிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியனுமே வேலை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு சாப்பிட்டு நேராக கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் எங்கேயோ வெளியே தாண்டா போனார் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அந்த விஷயத்த சொல்ல வாயே வரல, அந்த அளவுக்கு கோவம் வருது நம்ம சரவணனுக்கு. கரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா நீயும் வீட்டில் தான்டா இருக்கியா, ஏன் கடைக்கு போகலையா, நிறைய டெலிவரியெல்லாம் இன்றைக்கி வருமேடா, அதெல்லாம் நீ முடிக்கலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, அப்பா அந்த டெலிவரியெல்லாம் மெதுவாக முடிச்சுக்கலாம்ப்பா, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா என் வாழ்க்கையே போச்சுப்பா, என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டேன், ஆனால் எதுவுமே இல்லைப்பா, என் வாழ்க்கையை நினச்சா எனக்கே அருவெறுப்பாக இருக்குப்பா, போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சரவணன் அழுறதை பார்த்ததுமே இங்கே நம்ம கோமதிக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண் கலங்கிடுது. உடனே இங்கே நம்ம மயில இருந்துட்டு, மாமா என்ன மாமா ஆச்சு, எதுக்காக மாமா இப்படி அழுகுறீங்க, நீங்கள் அழகாதீங்க மாமா, நீங்கள் அழுந்தீங்க அப்படின்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எல்லாமே உன்னால தாண்டி, உன்னால தான் இப்போது நான் அழுந்துக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே போனதுக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக இங்கே மயிலை ஒரு மாதிரி அதட்டி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரவணா என்னடா மயில்கிட்ட நீ எதுக்காக இப்படி கத்துற, அவள் என்னடா பண்ணா, அவள் சிவனேன்னு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களையும் கவனிச்சுக்கிட்டு கடையிலையும் வேலை பார்க்குறா, அவளை போயிட்டு குத்தம் சொல்கிறியடா அப்படின்னு சொல்லவும், அப்பா அவளை பற்றின விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களே அவளோட கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஒன்றுமே எனக்கு புரியல, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுடா, சுற்றி வளைக்காமல் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, சொல்லிடுறேன்ப்பா, இந்த மயில் எம்பிட்டு படித்தான்னு அவள் வாயாலே கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா உனக்கு தெரியாதா, அவள் எம்ஏ வேறு முடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்பா அவள் எம்ஏன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா, அவள் படித்தது 12ஆம் கிளாஸு, நம்ம எல்லார் காதலியும் பூ சுற்றிட்டாப்பாவ, நம்ம குடும்பத்தவே ஏமாற்றி நம்ம நெத்தியில் நாமத்தை போட்டுட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு எல்லாமே புரிய வந்துடுச்சு. ஐயோ, மாமா ஏதோ ஒரு கோவத்தில் நம்மளை பற்றின எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாரு. ஐயோ, மொத்த விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத்தையும் மாமாவும் சேர்ந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்களே. நம்ம போய் நிற்கிறதுக்குமே நாதி இல்லை. அங்கே அம்மா கிட்ட போனாலுமே அம்மாவும் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடும். கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நான் சொன்னதை நீங்கள் நம்புறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்குமே என்னால் நம்ப முடியல தான்டா. ஆனால் நீ ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உண்மையாதான்ப்பா, இது எனக்கு எப்போவோ தெரிஞ்சிருச்சு. இவ படிக்கவே இல்லைன்ற விஷயத்த நான் எப்படி கண்டுபிடிச்ச தெரியுமா? ஹோட்டலுக்கு இவ வேலைக்கு போயிருக்காப்பா. நீங்கள் கூட அவளுக்கு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் செட் ஆகலை அப்படி இப்படின்னு எத்தனையோ குறைய சொல்லிட்டு அந்த டீச்சர் வேலையிலேருந்து நின்றா. அதுக்கப்புறம் பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்காப்பா. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக அதே ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போது என்ன வேணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டா. அப்போது அவளை பார்த்துட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன்ப்பா. என் ஃப்ரெண்டு, என்னடா உன் பொண்டாட்டி பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் பெரிய பெரிய பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு கூட உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்தி என் ஃப்ரெண்டு பேசினான்ப்பா. அதுக்கு காரணம் அவதான்ப்பா. அவள் மேலே எனக்கு அம்புட்டு கோவம் வந்துச்சு. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நான் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே தாங்க மாட்டீங்கன்றதுனால நான் அந்த விஷயத்த மூடி மறைச்சேன்ப்பா. அதே சமயம் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. அதனால் அவளை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இனிமே நான் எங்கள் வீட்டுக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன்ப்பா. வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால் அங்கேயே இருக்காளான்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மாட சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இல்லைம்மா, அவள் பண்ண ஃப்ராடு வேலைம்மா அது. அவள் சொன்ன பொய்யினால் நான் கோவமாகி அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துதாம்மா அவளை அங்கே கொண்டு போய் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாடகத்தை போட்டா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்னா. எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும், என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணுன்றதுக்காக அவளுக்கு வேறு பொய் கிடைக்கலம்மா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொன்னான். சரி, நான் ஃபஸ்ட்டு நம்பலை. அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்களே இந்த விஷயத்தில் எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளை நம்பினேன். சரி, இவள் பண்ணதை எல்லாத்தையுமே இவள் சொன்ன பொய்யெல்லாம் மறந்துட்டு இனிமேல் நம்ம ஒன்று சேர்ந்து வாழுவோம், நம்ம குழந்தைக்காக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி நிறைய நான் கனவு கண்டேன். என் குழந்தைய நான் இப்படியெல்லாம் பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், என் குழந்தைக்காக நான் இதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை, நிறைய கனவுகளோடு இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம சரவணன் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே என் கண்ணில் மண்ணை வாரி தூவிட்டாப்பா இவ. டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு செக்கப் போகலான்னு சொல்லி நான் எத்தனையோ டைம் இவளை கூப்பிட்டேன். ஆனால் இவள் வரல. இல்லை, நாங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வரவே இல்லைப்பா. அப்புறம் தான் 3 மாதம் 4 மாதம் கழிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தா இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தில் கூட பொய் சொல்லியிருக்காப்பா. எந்த பொண்ணாவது கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்களா? ஆனால் இவ சொன்னாப்பா. இவ பொய்யுப்பா, பொய்யா உருவெடுத்து செஞ்ச பொண்ணுப்பா இவ. பொய். இவளை பொண்ணுன்னு கூட சொல்லவே கூடாது. பொய்யிலே பிறந்து வளர்ந்தவப்பா இவ. என் வாழ்க்கையவே அழிச்சிட்டா. இது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பாண்டியனுக்கு கூட கண் கலங்கிருது. அந்த அளவுக்கு நம்ம சரவணன் அழுதுகிட்டே தன்னோட வாழ்க்கை கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயிலே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படி சொல்லி சமாளிக்கிறது? இதை எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு நாடகம் போடலாமா அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. அது வந்து எல்லாரும் நம்புவாங்களான்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. இப்போது சரவணன் இருந்துட்டு, அம்மா இது மட்டும்தான் நினச்சேன். சரி, உங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்து வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அப்பாவும் சரி நீங்களும் சரி ஃபீல் பண்ணுவீங்கன்றதுனால இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்ததுமா. இவளுக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன், கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற சரவணா அப்படின்ட்டு. ஆமாம்மா, எல்லாமே பொய்யுமா. என்னை விட இவ வயசில் அதிகம் மூத்தவம்மா என்னோட. எனக்கு அக்கா முறை வேணுமோ என்னமோ, இவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொய் சொல்லி. அம்மா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அசிங்கமாக இருக்குமா.
சி எவ்வளோ கேடு கெட்ட குடும்பம் இவங்க, குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்களே, என் வாழ்க்கையை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அழுதுகிட்டே பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ராஜியுமே மீனாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா இருந்துட்டு ராஜிக்கிட்ட, என்ன ராஜி, மயில் அக்கா கிட்ட இம்புட்டு ரகசியம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டுட்டு வந்த பாதி நகை கவரிங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா, அக்கா இது மயில் அக்கா விஷயத்தில் இன்னும் நிறைய மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்புட்டு போய் நம்மலாம் இந்த மாதிரி என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கோமா? நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பொய் சொல்லியிருப்போம். கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஒரு குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ என்னத்தை சொல்லி தப்பிக்கிறது, மொத்த விஷயமும் வெளிவந்துருச்சே, ஒரே ஒரு விஷயம் நகை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, ஏ மயில் இங்கே பாருடி, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்துக்கு இப்போ ஒழுகிட்டு இருக்க? ஆமாம், சரவணன் இப்போ சொல்கிறான்ல அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அத்தை இல்லை அத்தை, இவங்க என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. நான் உங்ககிட்டயே அன்னைக்கு சொன்னேன் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப நல்லவ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நல்லவங்களாவது நான் நல்லவன்னு சொல்லுவாங்களாடி? என் பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அழுதுகிட்டே இப்படி சொல்கிறான்னா அது உண்மையாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது உண்மை தாண்டி. இப்படி என் பையனோட வாழ்க்கையை குடும்பமாக சேர்ந்து அழிச்சிட்டிங்களேடி. 2 பசங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. ஆனால் சரவணன் வீட்டில் சொல்கிறவங்கள அதாவது நானும் என் புருஷனும் சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி பெற்றவங்க சொன்னவங்கள தாண்டி அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் என்னடி பாவம் பண்ணான்? எதுக்காடி அவனை இப்படி ஏமாத்தினீங்க? உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுறதில் என்னடி உங்களுக்கு கஷ்டம்? ஏன் இம்புட்டு பொய்ய சொல்லி இப்படி எங்கள் எல்லாரையுமே ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்கவும், மயில இருந்துட்டு, அத்தை அது அத்தை அத்தை அது எங்கள் குடும்ப சூழ்நிலை அத்தை அப்படின்னு சொல்லுவோம். என்னடி குடும்ப சூழ்நிலை அப்படி? நாங்கள் என்ன, எங்களுக்குமே எத்தனையோ கஷ்டம் இருந்தது. அதுக்காக எங்களுக்கு பெரிய பெரிய பங்களா இருக்குது, கோட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளாட் இருக்குது, நிறைய மளிகை கடை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ரீலாடி விட்டோம். எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் ஏன்டி இப்படி பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்குறாங்க. நம்ம மயிலாலுமே எதுவுமே பேசவே முடியல. எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டாங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. தன்னோட பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஒரு பொய்க்காரியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் மனசு நொந்து போயிடுறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, இருக்கட்டும்பா, நான் இதை நினச்சி எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் மயில் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுப்பா. இப்படிப்பட்ட பொய்க்காரி கூட நான் ஒரு நிமிஷம் கூட வாழவே மாட்டேன். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் உடனே சரவணனோட காலை பிடிச்சிக்கிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் குடும்ப சூழ்நிலையால் என்னுடைய குடும்ப வறுமையால் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. இனிமே நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்த வார்த்தையை நீ என்கிட்ட 1000 டைம் சொல்லிட்டடி, உன்னால் என்னால் நம்பவே முடியாது. அப்பா நீங்கள் எதுக்காகவும் மனசுடைஞ்சு போயிடாதீங்கப்பா, உங்கள் பையன் நான் தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, நாங்கள் தான் இப்போது உனக்கு ஆறுதல் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு தானே மயில், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நீயா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீ சந்தோஷமாக இருந்திருப்பியே என்னமோ தெரியல. நான் உன் வாழ்க்கைக்கு கெடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போது நம்ம சரணன் இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, இந்த மயிலுக்கு சரியான தண்டனையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு தண்டனையை கொடுத்து மட்டும் ஒன்றும் நடக்காதில்ல. ஏன்னா அதாவது கெட்டு போன உன் வாழ்க்கை திரும்ப வருமாடா, உன் சந்தோஷம் எல்லாமே நான் பிடுங்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு, தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் மாமா, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, ஏன் மயிலக்கா எதுக்காக இப்படி மனசாட்சியே இல்லாமல் இம்புட்டு போய் அடுக்கடுக்காக போய் சொல்லி வச்சுருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதது இன்னும் எம்புட்டு இருக்கோ. சே, நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நகை விஷயத்துலையுமே நீங்கள் பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இது விஷயம் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். சரவணன் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மீனா இருந்துட்டு ஆமாம் மாமா, இது மயில் அக்காவோட பாதி நகை கவரிங் தான். இந்த விஷயம் முன்னாடி போன ஃபங்க்ஷன்லேயே எங்களுக்கு தெரியும். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எங்ககிட்ட, அதாவது எங்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் கெஞ்சி கேட்டாங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது நகை வந்து கவரிங்ன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏதோ குடும்ப சூழ்நிலை, குடும்ப வறுமையால் இப்படி நடந்து போச்சு. தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மயில் அக்காவோட அம்மாவும் அப்பாவும் எங்ககிட்ட கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சோம். சரி, அக்காவோட வாழ்க்கையை நம்ம பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுறக்கூடாதுன்றதுனால இப்படி சொன்னோம். ஆனால் அக்கா சொன்னது எல்லாமே பொய்ன்ற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இப்போது மொத்தம் சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, இனிமே நீ மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்படிப்பட்ட ஃப்ராடுங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உனக்கு எந்த அவசியமும் கிடையாது, சரியா? கோமதி, மயில் இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. ப்ளீஸ் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்குன்னு யாருமே இல்லை. என் அம்மாவும் என் அப்பாவும் கூட என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் அந்த வீட்டுக்கு போனாலுமே என்னை சேர்த்திக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கெஞ்சி அழுகுறாங்க. மயிலோட சுச்சுவேஷன், அதாவது நம்ம பாக்கியம் வந்து எப்படியெல்லாம் சொல்லி திட்டுவாங்க, வீட்டுக்கு வராத செத்தா சாகுன்னு கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம மயில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.